ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நாம் இன்றைக்கி மஹி கிச்சன் தமிழில் என்ன செய்ய போகிறோன்னா சாம்பார் சாதம் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிடலாம். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதே கப்பால் நான் 1 கப் பருப்பு, கிராம் கணக்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் ரைஸுக்கு 200 கிராம் பருப்பு, இது ரெண்டையும் தண்ணியில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் சாப்பாடு நல்லா குழவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அரிசியும் பருப்பு நல்லா ஊறிடுச்சிங்க. இது நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து மொத்தம் 3 டம்ளரு, ஆனால் நான் 8 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா வெந்து சாம்பார் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. நம்ம அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. இது ஒரு 4 விசில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில் வரட்டும், நம்ம அதுக்குள்ளே மசாலா பொருள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 5, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இது எல்லாத்தையும் மிதமான ஃபயரில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கினோடனே நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மசாலா பொருள் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, நம்ம இப்போ பொடி பண்ணிடலாம். இந்த மசாலா பொடியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அவ்வளோதான், மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்ததாக சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கினதும் நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம காய்கறி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பீன்ஸு, கேரட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்தாச்சு. நம்ம இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா அந்த காய் வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ வதக்கி விட்டுக்குங்க. இது வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அளவு. அதை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் சாம்பார் சாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம்.
உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா காயெல்லாம் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடியை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா அரிசியும் பருப்பு வெந்துடுச்சுங்க. இப்போ கரண்டியால் லைட்டாக அப்படி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் குழம்பும் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாப்பாடை குழம்புல சேர்த்துடலாங்க. சாப்பாடெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ சாப்பாடு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். நீங்கள் இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக எண்ணெய், இது ரெண்டும் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. நான் முந்திரி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்த்திங்கன்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முந்திரி சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃப்ரை ஆகிடுச்சு, சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம். இந்த தாளிப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. அது கூடவே மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம் நம்ம. அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.